முன்னறிவிப்பு செய்யாமலும் விளக்கம் தர வாய்ப்பு தராமலும் அதிமுகவை சேர்ந்தவன் என்பதால் மாவட்ட ஆட்சியர் தகுதி நீக்கம் செய்ததாகவும் மேல்முறையீடு செய்துள்ளதாகவும் கோவை சோமையம்பாளையம் ஊராட்சி தலைவர் ப. ரங்கராஜ் பத்திரிகையாளர்களிடம் விளக்கம் அளித்துள்ளார். கோவை பெருநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோமையம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் அதிமுகவை சேர்ந்த ப. ரங்கராஜ். கடந்த 2020ஆம் ஆண்டு வெற்றி பெற்று பொறுப்பேற்றுக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் 7 குற்றச்சாட்டுகளை கூறி கடந்த 9ஆம் தேதி கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி இவரை தலைவர் பதவியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து ரங்கராஜ் செய்தியாளர் சந்திப்பின் போது புகாரில் என் மீது 7 குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டுள்ளன. அதில் இதற்கு முந்தைய காலத்திலும் தனி அலுவலர்கள் இருந்த காலத்திலும் இதுபோன்று பணியாளர்கள் நியமித்து செலவினங்கள் செய்துள்ளனர். ஆனால் நான் அதைவிட குறைவாக செய்துள்ளதாகவும், கட்டிட வரைபட பிளானில் முன்னால் இருந்த ஊராட்சி தலைவர் மற்றும் அலுவலர்கள் ஆகியோர் எப்படி வழங்கினார்களோ அதே முறையை பின்பற்றி தான் செய்துள்ளதாகவும், கிருமி நாசினியும் பிளீச்சிங் பவுடரும் அரசாங்கம் 1654 ரூபாய் வரைக்கும் வாங்க அனுமதி அளித்திருந்தனர். ஆனால் நாங்கள் அதற்கும் குறைவாக தான் வாங்கியுள்ளோம். மேலும் என் மீது ஊழல் குற்றச்சாட்டோ சுமத்தப்படவில்லை. சட்ட விதிமுறைகளை மீறி செய்ததாக மட்டுமே கூறியுள்ளனர். குடிநீர் குழாய் பழுது பார்த்தல், தெருவிளக்கு பராமரிப்பு செலவுகளில் மற்ற ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்காமல் வெறும் என் மீது மட்டுமே குற்றம் சாட்டியுள்ளனர். புகார் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் நேரடி விசாரணைக்கு அழைத்தார். ஆனால் என்னிடம் விசாரணை செய்யவில்லை. கடந்த 26/9/2022 என்னிடம் செக் பவரை எடுத்துள்ளனர். தொடர்ந்து நாங்கள் மேல்முறையீட்டுக்கு சென்றுள்ளோம். இந்த நிலையில் கடந்த 9/12/2024 அன்று எந்த முன்னறிவிப்பின்றியும் நோட்டீஸ் கொடுக்காமல் என்னை உடனடியாக தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்துள்ளனர். எதற்காக தகுதி நீக்கம் செய்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. 15 நாட்களுக்கு முன்பு நோட்டீஸும் தரவில்லை. குற்றம் சுமத்திய பிறகு எனக்கு முன்னால் இருந்த ஆண்டுகளின் செலவினங்களையும் எனது செலவினங்களையும் ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்துள்ளேன். எனக்கு முன்னால் உள்ளவர்கள் அனைவருமே அதிகமாக தான் செலவினங்கள் செய்துள்ளனர். நான் மிச்சப்படுத்தி தான் கொடுத்துள்ளேன். ஆனால் என்னை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது சரியா என்பது எனக்கு கேள்வியாக உள்ளது. யாருக்கு என்ன நிர்பந்தம் என்று தெரியவில்லை. மேலும் நான் அதிமுகவை சேர்ந்தவன் என்பதால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். எனது பெயர் ரங்கராஜ். நான் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் சோமையம்பாளையம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வைத்துக் கொண்டுள்ளேன். இப்போ தற்சமயம் 9/12/2024 அன்று கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரால் நான் பதவி நீக்கம் செய்யப்பட்டேன். எனது பதவி நீக்கத்திற்கான குற்றச்சாட்டுகள் 7 குற்றச்சாட்டுகளை சுமத்தி என் மீது பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் எனது விளக்க உரையை நான் ஊடக வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதல் குற்றச்சாட்டாக பொது சுகாதார முறையில் நான் குப்பை எளியதில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியுள்ளார்கள். குப்பை எல்லும் விதமாக பொது சுகாதாரத்தில் இது கிட்டத்தட்ட மருதமலை ஒரு சோமையம்பாளையம் ஊராட்சி ஒரு 11,500 அசஸ்மெண்ட் உள்ள ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாகும். 12 வார்டுகள், 2 யூனிவர்சிட்டி, ஒரு லா காலேஜ், மருதமலை என்கிற மிகப்பெரிய கோயில் அமைந்துள்ளது மற்றும் தொழிற்சாலைகள், கல்யாண மண்டபங்கள் அதிகப்படியாக நிறைந்துள்ள ஒரு பகுதியாகும். இந்த இடத்துல அதிகப்படியான குப்பை தேங்க உள்ள காரணத்தினாலும் இந்த ஊராட்சியில் பணியாளர்களாக நிரந்தர பணியாளர்களாக 10 துப்புரவு பணியாளர்களும் 20 தூய்மை காவலர்கள் மட்டுமே உள்ளனர். இந்த 30 பேரை வைத்துக் கொண்டு இந்த ஊராட்சி பணியினை சிறப்பாக செய்ய முடியாது. மற்றும் குடிநீர் பணியாளர்களாக 10 நபர்கள் மட்டுமே நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர பணியாளர்களாக 115 போர்வெல்கள் உள்ள பகுதியாகும் இது. மற்றும் நல்ல குடிநீர் கொடுக்கவும் அவர்களை மட்டுமே நாங்கள் உபயோகம் செய்ய வேண்டியுள்ள காரணத்தினால் இதற்கு தற்காலிக பணியாளரை நியமித்து நாங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை நாம் இருந்துள்ளோம். இதற்கு முந்தைய ஆண்டுகளிலும் தனி அதிகாரிகள் ஆட்சி செய்த காலத்தில் 45 லட்சம் ரூபா வரை ஒரு ஆண்டுக்கு செலவு செய்துள்ளார்கள். அதாவது நான் வந்த பின்னாடி 37 லட்சமாக அதை குறைத்துத்தான் செலவு செய்துள்ளேன். மீண்டும் 2வது குற்றச்சாட்டாக என் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு கட்டிட வரைபட பிளான் அந்த கட்டிட வரைபட பிளான் என்ன கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இது எனக்கு முன்னாடி இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களாலும் இதே போன்ற கட்டிட வரைபட பிளான்கள் வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் மட்டுமின்றி இன்று ஊராட்சியில் 3 ஆண்டுகளும் தனி அதிகாரிகளாக இருந்த வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் பஞ்சாயத்து செக்ரட்டரி அவர்களாலும் கையொப்பமிட்டு வழங்கப்பட்டுள்ளது. 2000 சதுரடிக்கு மேல் தொழிற்சாலைகளுக்கு 4000, 6000, 8000 என்று ஒரே நபர்களுக்கு அவர்களாலும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த முறையை பின்பற்றித்தான் நானும் 2000க்கு மேலே 2000 சேர்த்து 4000 ஸ்கொயர் கொடுத்துருக்கிறேன். இது நான் எங்கேயும் குற்றச்சாட்டு செஞ்சால் எனக்கு தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கிருமி நாசினியுமே ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செஞ்சு தான் சொல்கிறாங்க. இந்த கிருமி நாசினியும் ப்ளீச்சிங் பவுடர் கொள்முதல் செய்யப்பட்ட காலம் 2020 மார்ச் 23ஆம் தேதி மேலே மிகப்பெரிய கொரோனா என்கிற அச்சுறுத்தல் நிறைந்த காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு ஊரடங்கு உத்தரவுள்ள நேரத்தில் மக்கள் ஒரு அச்சோணர் கொடுக்கிற போது அதிகாரிகளே அலுவலகம் வராத காரணத்தினாலும் நாங்கள் மக்களுடைய சேவையை அறிந்து மக்களை உயிரை காக்கும் பொருட்டு நாங்கள் செய்யப்பட்ட வேலைகள் தான் இது அனைத்தும். இதிலும் கூட குற்றச்சாட்டு என்னவென்று எனக்கு கேட்டுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா,
ப்ளீச்சிங் பவுடர் வந்து ஒரு மூட்டை வந்து 1013க்கு 1100க்கு 1250க்கு எப்படி வெவ்வேறு விலைகளில் வந்து வித்தியாசமான விலைகளில் வந்து கொள்முதல் பண்ணிக்கலான்னு கேட்குறாங்க. அன்னைக்கு காலகட்டங்களில் வந்து அந்த மூட்டைகள் வந்து என்ன விலைக்கு விற்றுதோ அந்த விலைக்கு மட்டும்தான் என்னால் வந்து வாங்க முடிச்ச ஒழிய நாங்கள் இது நிரந்தரமாக வந்து ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்து எங்கேயும் வாங்க முடியாது. இது கவர்மெண்ட்டே வந்து ஒரு மூட்டை வந்து 1654 ரூபாய் வரைக்கும் வாங்கலான்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து எங்களுக்கு சுற்றுலா கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் அந்த ரேட்டுக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து டெண்டர் வச்சோ சட்ட விதிகளை மீறியோ நான் செய்யலை. டெண்டர் வச்சு வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து எந்த பஞ்சாயத்துலையும் வந்து இன்னைக்கு வரைக்குமே ப்ளீச்சிங் பவுடர் வந்து எந்த பஞ்சாயத்துலையும் சரி எந்த கிருமிநாசினியும் சரி டெண்டர் வச்சு கொள்முதல் செஞ்சதாக வந்து எங்கேயுமே கிடையாது. எந்த சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து நிதி கையாளல் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டோ இல்லை வந்து ஊழல் பண்ணிட்டுனா கிடையாது. சட்ட விதிமுறைகளை மீறி செஞ்சோன்னு சொல்கிறாங்க. இந்த சட்ட விதிமுறைகள் மீறி செய்யறது என்ன கேட்டு சொன்னால் இந்த டெண்டர் வைக்காம வாங்குறது தான். இந்த டெண்டரை வந்து இந்த காலகட்டங்களில் வந்து என்னால் வைக்க முடியாத சூழ்நிலை உள்ள காரணத்தினால நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து குடிநீர் குழாய் வந்து பழுது வார்த்தல் பணியில் வந்து என்ன சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு 2021 வந்து 20 லட்சம் ரூபா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து நான் செலவு செஞ்சு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தைய ஆண்டுகள் செலவு செய்த செலவினங்களை வந்து ஒப்பிட்டு பார்க்காமையே வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு முந்தைய ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திரு ராமலிங்கம் அவர்கள் தலைவராக உள்ள போது 2009-10 வந்து குடிநீர் குழாய் பழுது வார்த்தலில் வந்து 16 லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு செலவு செய்துள்ளார். இதே ராமகிருஷ்ணன் தலைவராகவும் ஆனந்தகுமார் குற்றம் சுமத்தப்பட்டவர். அவர் வந்து துணைத் தலைவராக வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கு வந்து 2013-14 29,37,500 பக்கமாக வந்து ஒரு ஆண்டு செலவு பண்ணிக்கிறாங்க. நான் 2020-21 வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபா மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். நான் இந்த வகையில் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு மிச்சப்படுத்தி தான் கொடுத்துருக்கேன். நான் ஒழிய எங்கேயாவது வந்து எவ்வளவு வந்து நான் செலவுகள் ஜாஸ்தியாக செய்யலை. இதை வந்து மற்ற ஆண்டுகளை ஒப்பிட்டு பார்க்காமையே வந்து என் மீது மட்டும் ஒரு ஆண்டு வந்து குற்றச்சாட்டு சுமத்திருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தெருவிளக்கு பராமரிப்பு செலவு. அதே 2009-10 வந்து தெருவிளக்கு பராமரிப்பு செலவுன்னு சொல்லி ரூபாய் 8 லட்சம் ரூபாய் வந்து ஒரு வருடத்துக்கு எடுக்கிறாங்க. அதே 2013-14 வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 16,62,000 எடுக்கிறாங்க. அதே 2021 வந்து நான் வெறும் 1,60,60,000 மட்டும் செலவு பண்ணுறேன். இந்த 1,60,60,000 செலவு பண்ண நான் குற்றவாளி, 16,62,000 செலவு பண்ண வந்து நிரபராதி. அவர் வந்து என் மீது குற்றம் சாட்டுறாரு. இதுதான் நடந்த விஷயங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு ரோடு போடுறோம். ஒரு ரோடு போடுறதுல வந்து ஒப்பந்தாரருக்கு வந்து 55,000 கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு. கரெக்ட், ஒப்பந்தாருக்கு 55,000 கம்மியாக தான் கொடுத்துருக்குறோம். நான் எங்கேயும் ஒப்பந்தாருக்கு வந்து அதிகப்படியான தொகையை விடுவிச்சு கொடுத்து நான் குற்றம் செய்யலை. அதே நேரத்தில் தொகையை வந்து என்னுடைய வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரல. அது சோமைமலை ஊராட்சி மன்ற அக்கௌண்ட்டில் வந்து இது வரைக்கும் வந்து அங்கே தான் அமௌண்ட் இருக்குது. இதில் வந்து எந்த வகையில் நம்ம குற்றச்சுன்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து எந்த ஒரு ஆண்டையும் எதுவரையும் ஒப்பிட்டு பார்க்காம ஒவ்வொரு செலவுகளுக்கும் வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து நடக்கூடிய செலவுகளை பூராமல் குற்றச்சாட்டாக சொல்லி போட்டிருந்தாங்கன்னா நாங்கள் இப்போ எந்த வகையிலுமே எந்த செலவு செய்யாமல் பஞ்சாயத்தை நடத்த முடியுமா? இது என்னுடைய கேள்வி. இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா என்னுடைய விளக்கத்தை வந்து யாருமே கேட்கல இது வரைக்கும். ஒரு முறை வந்து ஏடி ஆடிட்டு வந்து ஒரு வாரம் வந்து உள்ள வந்து என்னுடைய விளக்கத்தை பூரா கேட்காமே வந்து உண்டான ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்னாடி வர சில கணக்கு பூராவே வந்து எடுக்கிறாங்க, எழுதுனாங்க, போயிடுறாங்க. அதை வச்சு வந்து கலெக்டர் வந்து நேரடி விசாரணை சொல்லி கூப்பிட்றாரு. அது வந்து விசாரணையை பண்ணல. அப்போ செக் பவர் வந்து 26/9/2022 அன்னைக்கு வந்து அந்த செக் பவர் எடுத்துடுறாங்க. அப்போ நாங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறோம். அப்போ வந்து வந்து தாசில்தார் மீட்டிங் போடுறாங்க. தாசில்தார் மீட்டிங்கில் வந்து 12 வார்டு கவுன்சிலரும் நானும் கலந்துக்கிறோம். அன்றைக்கி 10 வார்டு கவுன்சிலர் வந்து எனக்கு ஆதரவாக வந்து கையொப்பமிட்டு ஆதரவு கடிதம் வழங்கி தலைவரை வந்து எந்த விதமான குற்றச்சாட்டும் செய்யவில்லை என்பதை உறுதி செய்து தர்றாங்க. ஒரு உறுப்பினர் வந்து நடுநிலையாக போயிடுறாரு. ஒருத்தர் வந்து எனக்கு எதுவும் தெரியாது போயிடுறாரு. இதுதான் நடக்குது. அதில் 10 பேர் ஸ்ட்ராங்காக எனக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்க. அப்படி இருந்துமே வந்து அவரோட செக் பவர் ரத்து பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு 500 வட்டார வளர்ச்சி அலுவலர் வச்சு ஒரு அறிக்கை எடுத்திருக்காங்க. அந்த 500 வட்டார வளர்ச்சி அலுவலரும் கூட வந்து என்னை வந்து எந்த விதமான ஒரு விளக்க உரையோ மற்றது எதையும் கேட்க முடியாது. அவரும் வந்து தவறான தகவல் கொடுத்துருக்காரு. இப்படி தவறான தகவல் கொடுத்து இந்த 9/12/2024 அன்று எனக்கு ஒரு முன்னறிவிப்பு நோட்டீஸும் கூட கொடுக்காம, முன்னறிவிப்பு நோட்டீஸ் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே தான் எனக்கு கொடுக்கணும். அந்த நோட்டீஸும் கூட கொடுக்காம வந்து என்னை உடனடியாக வந்து தலைவர் பதவியில் வந்து தகுதி நீக்கம் பண்ணிடுறாங்க. இந்த தகுதி நீக்கம் எதுக்காக பண்ணான்னு எனக்கே தெரியல. ஒரு தலைவரை பார்த்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொன்னால் 15 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். அதுவும் கொடுக்கல. ரெண்டாவது பரவாயில்ல. இது வந்து குற்றம் வந்து அடுத்த வந்து இதுக்கு முன்னாடி நடந்த செலவினங்களையோ அல்லது இதுக்கு முன்னாடி நடந்த செலவினங்களையோ ஒப்பிட்டு பார்த்தா வந்து என்னை வந்து ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி
நான் கலெக்டர்கிட்ட பல முறை மனு கொடுத்துருக்குறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு முன்னாடி செஞ்சவங்க பூராமே பல லட்சம் ரூபாய் எச்சா செஞ்சுருக்கிறாங்க. நான் அது எல்லாமே மிச்சப்படுத்த கொடுத்துருக்குறேன். இப்படி இருக்கிற போது என்னை ஊராட்சி மன்ற தலைவர் பதவியிலேருந்து நீக்கம் பண்ணது சரியா? இதற்காக இது தவறான ஒரு முடிவு தெரியல. என்ன நிர்பந்தம் எனக்கு தெரியல. இனி ஒன்று சொல்ல போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊராட்சியில் 4.25 ஆண்டு காலமாக துப்புரவு பணியாளர்கள் தூய்மை காவலர்களுக்கும் காலை உணவு தமிழ்நாட்டு லெவல்லையே இன்னைக்கு வரைக்கும் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டுள்ள ஒரே ஊராட்சி சோமைபாளையம் ஊராட்சி தான். எந்த விதமான விளம்பரத்துக்கோ ஒரு இதுக்கு நாங்கள் ஆட்படுறதில்லை. மிக சிறப்பாக ஊராட்சி நடத்திருக்கிறோம். அதே நேரத்தில் 50 ஆண்டுகளில் செய்ய முடியாத வளர்ச்சி பணிகளை 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு 45 கோடிக்கு பக்கமாக இந்த ஊராட்சியில் நாங்கள் வளர்ச்சி பணிகளை செஞ்சுக்கிறோம். பல கிலோமீட்டர் ரோடுகளுமே மருதமலை பஸ் ஸ்டாண்டு நாடகம் சொன்னோம்னா அதுபோக 5 லட்சம் லிட்டர் சம்புங்க, 2 லட்சம் லிட்டர் சம்புங்க, 1 லட்சம் லிட்டர் சம்புங்க, பல கிலோமீட்டர் ட்ரைனேஜ் போர்வெல் நிறைய போட்டிருக்கிறோம். இவ்வளோவெல்லாம் வளர்ச்சி பணிகள் செஞ்சு நல்ல மக்கள் பற்றி நல்ல பேர் இருக்கிறது எனக்கு கிடைத்த பரிசாக நான் இதை கருதுகிறேன். மேலும் என் மீது குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் இரா ஆனந்தகுமார் என்பவர் எனக்கு எதிராக தேர்தலில் நேரடியாக போட்டியிட்டு தோற்று போனவர். அவர் ஒருவரால் மட்டுமே சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுக்கு வேண்டி நான் அதிமுகவை சேர்ந்தேன் என்கின்ற காரணத்தினாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நான் கருதுகிறேன். இதுவரை எனது வார்டு கவுன்சிலர்கள் 18 பேரில் ஒரு முறை என்னுடைய குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதில்லை. எனது மன்ற கூட தீர்மானத்தில் யாரும் என்னை எதிர்த்தோ ஒரு தவறு செய்துவிட்டேன் என்றோ யாரும் கேள்வி கேட்கவில்லை. அனைத்தும் மன்ற தீர்மானத்தில் வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் செலவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கிராம சபை கூட்டத்திலையும் கூட நாங்கள் ஒரு சின்ன சவசலப்புக்கோ சண்டைகளுக்கோ நாங்கள் நடத்ததில்லை. நான் அதிமுக காரன் தவிர வேறு எந்த தவறையும் நான் செய்யவில்லை. மேல்முறையில் நான் சென்றுள்ளேன்.